இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகளாகிய நாம் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் மீது இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் நமக்குள் இருக்கிற விடுதலை தருகிற இயேசுவின் மீது விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சூழ்நிலைகள் மீது நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதனால்தான் வசனம் தெளிவாக சொல்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்போ ஆரம்பத்தில் அந்த வேகத்தில் விசுவாசம் அதிகமாக இருக்குது. நாளாக நாளாக நமக்கு அந்த சுகம் தள்ளி போகிறது, கிடைக்கவில்லை, நாம் எதிர்பார்த்து இருக்கிற விஷயங்கள் உடனே நடக்கவில்லைன்னொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சந்தேகமும் அவிசுவாசமும் அதிகமாகும். அப்போது நம்ம அந்த ஜெயத்தை நோக்கி ஓடாமல் அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் வரை யார் நிலை நிற்கிறார்களோ அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய கரம் பிடித்து நடப்பேன், அதனால் நிச்சயமாய் வெல்வென்ற விசுவாசத்தில் ஜெயிக்க